Hi friends, welcome to mohanaillam. இன்னைக்கு ஆந்திரா ஃபேமஸ் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னா, வறுக்காத வேர்க்கடலை ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன். இது 5 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 5, பூண்டு 6 பல், புளி ஒரு சின்ன துண்டு, சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இதில் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். கடலை பாதி வறுபட்ட பிறகு பச்சை மிளகா பூண்டு சேர்த்துக்கங்க. பச்சை மிளகா லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா சீரகம் புளியையும் சேர்த்துக்கலாம். இப்போது வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு, ஸ்கின்னு ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இது கூடவே பொட்டுக்கடலையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க. இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் கெட்டியாக அரைச்சிருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்து சட்னியில் சேர்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் தேங்காய் சட்னி மாதிரி ஆந்திராவில் இந்த வேர்க்கடலை சட்னி எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் ரொம்ப ஃபேமஸ். இப்போது நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.